வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால இந்த வருஷம் வெளியான கோனா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஹாரர் கலந்து சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அந்த மிஷினை வச்சு ஜோஷியம் எல்லாம் பார்ப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. அவரு ஒரு சூழ்நிலையால ஒரு கிராமத்துக்கு போறாரு. அந்த கிராமத்துல ஒரு மர்மம் இருக்கு. அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டா பலியை கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கிராமத்தை சேர்ந்தவங்க கொல்லப்படுவாங்க. அந்த மாதிரி வித்தியாசமான கிராமத்துக்கு நம்ம ஹீரோ போயிட்டார்ல, அங்க இருக்க மிஸ்ட்ரியை இவர் சால்வ் பண்ணாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதை இருக்கு பாத்தீங்களா, மன்னர் காலத்துல தொடங்குற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. 1842ல நடந்த ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஆடு மேய்க்கிற மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன பண்றாருன்னா, ஆடு மாடெல்லாம் ஒரு இடத்துல கட்டி வச்சிருந்தாரு. இப்ப அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி தண்ணி குடிக்கலாம்னு போயிட்டு இருக்காரு. இப்ப தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தவர் அங்க ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அந்த இடத்துல பார்த்தா மக்கள் எல்லாம் கொத்து கொத்தா இறந்து போயிருக்காங்க. என்ன இவ்வளவு பேர் இப்படி இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி இவர் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குல்ல, இவர் அட்டாக் பண்ற மாதிரி வருது. இவர் பயந்துகிட்டே திரும்புறாரு. அந்த ஃபோர்ஸ் ஒரு சவுண்ட கொடுக்குது போல. இவரோட காதெல்லாம் பயங்கரமா வலிக்குது. காதுல இருந்து ரத்தம் ஊத்துது. கண்ணெல்லாம் வெள்ளை கலர்ல மாறுது. பேய் பிடிச்ச மாதிரி இவரும் செத்து போயிட்டாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஊர் மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இத பத்தி அரசர்கிட்ட சொல்றதுக்காக வராங்க. தொடர்ச்சியா நிறைய பேர் இந்த மாதிரி கொல்லப்படுறாங்க. என்ன ஏதுன்றது தெரியல, ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே ஒரு மந்திரவாதி கிட்ட, சாமியார் கிட்ட போயிடலான்ற மாதிரி குறி கேட்கறதுக்காக வந்துடுறாரு. அந்த சாமியார் சில விஷயங்கள் எல்லாம் பண்ணி பாக்குறாரு. சரி, நான் அந்த ஸ்பாட்டுக்கே வந்து பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சாமியார் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. சாமியாரையும் அந்த ஃபோர்ஸ் நெருங்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா சாமியாருக்கு சில பவர்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது மூலியமா சாமியார் சட்டுன்னு திரும்பி அந்த ஃபோர்ஸை தடுத்துடுறாரு. அந்த ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு. சூனிய பொம்மைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது சோளக்கோல பொம்மைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பொம்மை அந்த இடத்துல இருக்கு. இந்த பொம்மை தான் பிரச்சனைக்கு காரணம்ன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பொம்மைக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். இது சில நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இந்த சாமியார் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப இன்னும் சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நமக்கு காட்டாங்க. அப்போ ஒரு அரசர் இருப்பாரு. அந்த அரசரை பொறுத்த வரைக்கும் சுத்த பொறுப்பே இல்லாம இருப்பாரு. எப்ப பாரு அந்த அந்தப்புறம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல இருப்பாரு. அப்படி இல்லைன்னா பெண்களை ஆள விட்டு பார்த்துட்டு இருப்பாரு. இப்படி பொறுப்பே இல்லாம தான் இருப்பாரு. இதனால வேற ஒரு மன்னர் இருக்கார்ல, இந்த பகுதியை நம்ம கேப்சர் பண்ணிடணும், அவன் பெருசா ஆக்டிவா இல்ல, கேப்சர் பண்ணிடலான்ற மாதிரி பிளான் எல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. இதனால இந்த சோம்பேறி மன்னருக்கு பயம் வருது. இந்த சோம்பேறி மன்னர் ஏமாத்தி ஜெயிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மந்திரவாதியை வச்சு சில விஷயங்களை பண்றாரு. அதாவது ஒரு பொம்மையை ரெடி பண்றாரு. அந்த பொம்மை மூலியமா எல்லாரையும் அழிச்சிடலான்ற மாதிரி கணக்கு பண்றாரு. அந்த பொம்மைக்கு நிறைய பவர்லாம் கொடுத்து ரெடி பண்றாங்க. அதுதான் இந்த பொம்மையா இருக்கும். பொம்மையை இவங்களோட நாட்டு வாசல் கிட்ட வச்சிடுறாங்க. இப்ப எதிர் குரூப் மன்னர் இருக்காருல, அட்டாக் பண்றதுக்காக வராரு. ஆனா அந்த பொம்மை இருக்குல்ல, எல்லாரையும் சாவடிச்சிருது. சோ இது மூலியமா இந்த சோம்பேறி மன்னர் ஜெயிச்சிடுறாரு. பிரச்சனை என்னன்னா, அந்த பொம்மைக்கு பசி தீர மாட்டேங்குது. இதனால இந்த மன்னரையும் இந்த ஊர் மக்களையுமே சாவடிக்க ஆரம்பிக்குது. ஐயோ, இந்த பொம்மை தொல்லையா இருக்கே, இதை எங்கேயாவது போட்டணும் அப்படின்ற மாதிரி தள்ளி தள்ளி போட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி போட்ட பொம்மை தான் இந்த பொம்மை அப்படின்ற மாதிரி இங்க சாமியார் சொல்லிட்டு இருக்காரு. சரி, இப்ப இந்த பிரச்சனையை எப்படிதான் முடிக்கிறதுன்ற மாதிரி இங்க இருக்க மன்னர் கேட்கிறாரு. சாமியார் என்ன சொல்றாருன்னா, அப்பப்ப நீங்க எரும மாட்டை பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்கதான் கோனான்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. எரும மாடுக்கு தான் கோனான்னு அர்த்தம் போல, அதனாலதான் டைட்டில் அப்படி வச்சிருக்காங்க. இந்த மன்னர் பலி கொடுக்கிற வேலை பண்றாரு. அதே சமயம் இந்த பொம்மையை ஆளுங்களை வச்சு வேற பகுதியில போட சொல்றாரு. ஆளுங்களுமே அந்த பொம்மையை தூக்கிட்டு வேற இடத்துல போட்டுலாம்னு நினைக்கிறாங்க. எங்க போட்டாலும் சரி, திரும்ப திரும்ப இந்த கிராமத்துக்கு தான் வந்துட்டு இருக்கு. சோ இந்த கிராமத்துல பொம்மையால வேற உயிர் போக கூடாதுன்னா அப்பப்ப எரும மாட்டை பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலுக்கு வந்துடுறாங்க. அது ஒரு நடைமுறையா இவங்க ஃபாலோ பண்றாங்க. அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த விஷயத்தை கடத்துறாங்க. அதனால ரெகுலரா பலி கொடுக்கிற வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் பேரு நாராயணா அப்படின்றது. இவர் வேற ஒரு கிராமத்துல தான் இருக்காரு. அந்த கிராமத்துல மிஷின் ஜோஷியோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லட்சுமி அப்படின்றது. இவர் லட்சுமி கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவர் தனியா பேசுற மாதிரி தான் மத்தவங்க கண்ணுக்கு தெரியுது. என்ன இந்த மனுஷன் தனியா பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஒருத்தன் ஒரு லேடி கிட்ட கேக்குறான். இவர் எப்பவுமே அப்படிதான், இவரோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க, இருந்தாலும் கற்பனையிலே இவருக்கு தெரிவாங்க, அவங்க கிட்ட பேசுற மாதிரி தனியா பேசிட்டு இருப்பாருன்ற மாதிரிலாம் ஒரு லேடி சொல்றாங்க. சோ ஒய்ஃப் ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரிவாங்கன்னு நமக்கு தெரிய வருது. இந்த நாராயணாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஊர்ல இருக்க மாட்டாரு. ஒவ்வொரு ஊரா டிராவல் பண்ணுவாரு. ஏன்னா திருவிழா எங்க இருக்கோ அங்கதானே வியாபாரம் நடக்கும். அதனால திருவிழா எங்க நடக்குதோ அந்த ஊருக்குலாம் போவாரு. இவர் டிராவல் பண்றதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஊரோட ஸ்டேஷனை காட்டுறாங்க. அதாவது ஸ்டார்டிங் ஒரு ஊரை காமிச்சாங்கல்ல, அந்த ஊர்ல இருக்க ஸ்டேஷனை காட்டுறாங்க.
இங்க ஒரு நபர் இருக்கார்ல, பூஜைக்காக சில பர்மிஷன் வாங்குறதுக்காக வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டருமே அந்த லெட்டரை படிச்சு பாக்குறாரு. அதுல வந்து நாங்க எரும மாட பலி கொடுப்போன்ற மாதிரி போட்டிருக்கு. இதை என்னால ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி இங்க இருக்க இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. போன வாட்டியே இன்ஸ்பெக்டர் தடுத்திருப்பாரு. அதாவது இவங்க ரெகுலரா பலி கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. போன வருஷம் தான் இன்ஸ்பெக்டர் இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. அப்படி வந்த இன்ஸ்பெக்டர் பலி கொடுக்கறதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணிருப்பாரு. அப்படி ஸ்டாப் பண்ணதுல இந்த ஊர் தலைவருக்கு உடம்பு முடியாம போயிடும். அதாவது வலிப்பு வந்துரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வலிப்பு ப்ராப்ளம்லாம் வந்திருக்கும். இப்பயும் இந்த இன்ஸ்பெக்டர் முடியாதுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இந்த ஊர் தலைவரோட பையன் இருக்கான்ல, ஏதாவது பண்ணி இந்த விஷயத்தை பண்ணி தான் ஆகணும், இந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரியாம கண்டிப்பா நம்ம பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இந்த வேலை பண்ணிட்டு இருக்காருல, பெருசா யாருமே இதை கேட்கறதுக்கெல்லாம் வர மாட்டாங்க. ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கான டைம்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்க வேற ஏதாவது வேலையை பாருங்கன்ற மாதிரி ஹஸ்பண்டுக்கு அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஹோட்டல் வாசல்ல உட்கார்ந்து தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டல்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இங்க ஒரு டிராமா ட்ரூப்பை சேர்ந்தவங்க தான் சாப்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. இந்த டிராமா ட்ரூப்பை சேர்ந்தவங்க இந்த இடத்துல நிறைய காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிராமா ட்ரூப்ல ஒரு பொண்ணு இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆக்டரா ஒருத்தர் இருப்பாரு. அவர் சிவன் வேஷம் தான் போட்டிருக்காரு. அந்த பொண்ணை சைட் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப அந்த ஆக்டரும் குள்ளமா இருக்கிற வேற ஒரு நபரும் சேர்ந்த மாதிரி வெளியே வராங்க. அப்ப ஹீரோ ஜோசியம் பாக்குற செட்டப் போட்டிருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. சரி கேட்டு பாப்போமே அப்படின்ற மாதிரி இவங்களுமே கேட்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு கிடைப்பாளா அப்படின்ற மாதிரி தான் இவர் கேட்டு பாக்குறாரு. ஆனா அது கொஞ்சம் நெகட்டிவா சொல்லுது போல. இதுல அவர் செம்மையா அப்செட் ஆயிடுறாரு. வந்து பொய் சொல்லுது, தப்பா சொல்லுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இல்ல இல்ல இந்த சரியா தான் சொல்லுதுன்ற மாதிரி ஹீரோ கோவப்பட்டு இருக்காரு. இப்ப மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த ட்ரூப்போட எட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேரக்டர்ல நடிக்க ஆள் தேவை. ஹீரோ ரியாக்ஷன் நல்லா இருக்கும். நீ நல்ல ரியாக்ஷன் கொடுக்குறியப்பா, எங்க கூட வரியான்ற மாதிரிலாம் கேட்கறாரு. ஹீரோவும் ஒய்ஃபை பாக்குறாரு. இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது, அந்த வேலையை போய் பாருங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. அப்போ ஓகே நான் வரேன்ற மாதிரி இவருமே இந்த டீம் கிட்ட சொல்லிட்டாரு. இப்போ இவங்க புதுசா ஒரு ஊருக்கு போனோம்ல, அந்த ஊருக்காக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் 2-3 கிராமத்தை சேர்த்து பாத்துக்கணும். அதனால அவங்க வெட்டுறாங்களா இல்லையான்றத பக்கத்துல இருந்து பார்க்க முடியாது இல்ல. அதனால ஸ்பை மாதிரி ஒருத்தனை செட் பண்ணிட்டாரு. அங்க அவங்க வெற்ற மாதிரி ஏதாவது தெரிஞ்சதுன்னா உடனே இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும், புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. புரிஞ்சது அப்படின்ற மாதிரி இவனுமே ஏத்துக்கிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த ஊர் தலைவரை நமக்கு காட்டுறாங்க. ஊர் தலைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு இருப்பாங்க. அதே மாதிரி 2 பசங்க இருப்பாங்க. இதுல ஒரு பையன் தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசின மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. அவன் அண்ணன், அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான்றது நமக்கு தெரிய வருது. அண்ணனும் தம்பியும் என்ன வேலை பாக்குறதுன்னு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பா இருக்கார்ல, நீ இந்த வேலையெல்லாம் பாரு, நீ அந்த வேலையெல்லாம் பாரு அப்படின்ற மாதிரி இவங்களை பிரிச்சு விடுறாரு. இவனுங்களுக்குள்ள லைட்டா ஒரு மோதல் போக்கு இருக்கிறது தெரியுது. தங்கச்சியும் அப்பாவும் சேர்ந்த மாதிரி தான் 2 பேரையும் சமாதானப்படுத்துறாங்க. ஆளாளுக்கு வேலையெல்லாம் பிரிச்சு கொடுக்குறாங்க. போன வருஷம் பண்ணாததுனால என்னோட கை கால்லாம் விழுந்துருச்சு. இந்த வருஷமும் நம்ம பண்ணாம இருந்தோம்னா கண்டிப்பா உயிர் சேதம் நிறைய ஏற்படும். அதனால கண்டிப்பா இந்த வாட்டி போலீஸை எதிர்த்து இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அண்ணனும் தம்பியும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஹீரோ ஒரு ஊருக்கு வராருல, இந்த ஊருக்கு தான் வந்துட்டு இருக்காரு. ஜாலியா பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது டயர் திடீர்னு பஞ்சர் ஆயிருது. அதாவது இவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது அப்படின்றத இன்டைரக்டா நமக்கு காட்டுறாங்க. இவங்களுமே டயர்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிராமத்துல இருக்க ஒரு மாடு கத்திக்கிட்டே இருக்கு. ஓனர் இருக்கார்ல, என்னாச்சு மாடு கத்திக்கிட்டே இருக்குன்னு பாக்குறதுக்காக வராரு. ஆனா எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவருமே திரும்பி வீட்டுக்குள்ள போயிடுறாரு. இப்ப இந்த டிராமா ட்ரூப்பை சேர்ந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த ஊர்ல திருவிழா நடக்க போற பகுதி கிட்ட வந்துடுறாங்க. இங்க கூடாரம் போட்டு தங்குற மாதிரி தான் பிளான் இருக்கும். அதே சமயம் போலீஸுங்க ஒரு ஸ்பை அனுப்புனாங்க பாத்தீங்களா, அவரு வேற ஊரை சேர்ந்தவர் போல இப்ப இந்த ஊருக்கு வந்து இறங்குறாரு. திருவிழாக்கு வந்த மாதிரி எல்லார்கிட்டயும் கேஷுவலா பேசிட்டு இருக்காரு. நைட் ஒருத்தர் மாடு கத்துதுன்னு செக் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த மாடெல்லாம் இறந்து போயிருக்கு. ஐயோ மாடெல்லாம் இறந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஊர் தலைவரோட மூத்த பையன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். மாடு இறந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் புலம்பிட்டு இருக்காரு. சரி சரி இதெல்லாம் பெருசுப்படுத்தாத, அந்த சாத்தான் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கு போல, போக போக சரியாயிடும், எப்படியும் இந்த வாட்டி பலி கொடுத்துருவோம்ல, இதுக்கப்புறம் பிரச்சனை வராதுன்ற மாதிரிலாம் சொல்றான். இது சாத்தானா பலியா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஹீரோக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. இவங்க பலி கொடுக்கறதா முடிவு எடுத்திருக்காங்கல்ல, அதனால எரும மாட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஸ்பை கவனிக்கிறாரு. ஆக மொத்தத்துல போலீஸ் மீறி இவங்க பண்ண போறாங்க அப்படின்றது கிளியர் ஆயிருது. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு ஊர் தலைவரோட பொண்ணை காட்டுறாங்க. இவங்க பேரு காவேரி அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் குணான்னு ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வேற கேஸ்ட சேர்ந்தவரா இருப்பாரு. அண்ணனுக்கு தெரியாம தான் அவரை பார்த்து பேசுறாங்க. அவர் கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அண்ணனுங்களுக்கு தெரிஞ்சா வெட்டி போட கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி செம்மையா பயப்படுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் வந்த வேலையை பார்க்கலான்ற மாதிரி இவரோட ஜோசியம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவர ஒரு மாஸ்டர் கூட்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த மாஸ்டருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணு பேரு பார்வதி அப்படின்றது. அவங்க எனக்கு கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ஹீரோ கிட்ட சிரிச்சு பேசுறாங்க. இதனால ஒய்ஃபுக்கு பொசசிவா இருக்கு. என்ன அவ சிரிச்சு பேசுறா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் மேல கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப ஸ்பை இருக்காரு பாத்தீங்களா,
நடந்த விஷயத்தெல்லாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நாங்க கிளம்பி வரட்டுமான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இப்ப நீங்க கிளம்பி வந்தா எல்லாம் கெட்டு போயிடும், அவனுங்க வெற்ற மாதிரி சூழ்நிலை வரும்போது நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், அப்ப நீங்க வந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஸ்பையும் பேசிட்டு இருக்காரு. இந்த ஊர்லயே கிளி ஜோஷியம் எல்லாம் பாக்குற மாதிரி ஒரு நபர் இருப்பாரு. அவர் ஹீரோ கிட்ட சண்டை போடுறாரு. இங்க நான் தான் ஜோஷியம் பார்க்கணும், நீ யாரா புதுசா வந்திருக்க, இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி பிரச்சனை பண்றாரு. மாத்தி மாத்தி ரெண்டு பேருக்குள்ள லைட்டா சண்டை மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. சின்ன பசங்க இது என்ன ஜோஷியம் நாங்க பாக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசுறதுக்காக வராங்க. ஹீரோவை கலாய்ச்சி இந்த இடத்துல விளையாடிட்டுலாம் இருக்காங்க. இப்ப ஊர் தலைவரோட பொண்ணை காட்டுறாங்க. இவங்க பேரு காவேரின்னு சொல்லியிருப்பேன். இவங்க குணான்னு ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவர் வேற கேஸ்ட சேர்ந்தவரா இருப்பாரு. இவங்க கேஸ்ட சேர்ந்தவங்க தான் அந்த எரும மாட்டை வெட்டணும். ஆனா குணாக்கு வெட்டுறதுல சுத்தமா உடன்பாடே கிடையாது. எப்படியோ நம்ம லவ் இங்க ஏத்துக்க மாட்டாங்க, நான் வெளியூர்ல வேலை பார்த்து உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன், ஒருவேளை இங்க இருந்து கிளம்புற மாதிரி நிலைமை வந்ததுன்னா என் கூட வருவல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. நிச்சயமா வருவன்ற மாதிரி இவங்களும் வேகமா கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப மாஸ்டரும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டைலாக் பிராக்டிஸ், சாங் பாடுறதுக்கான பிராக்டிஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு காக்காலாம் மொத்தமா மேல பறக்குது. என்ன இவ்வளவு காக்கா மொத்தமா பறக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. காக்கா எல்லாமே ஒவ்வொன்னா சாவுது போல புத்து புத்துன்னு கீழே விழுது. இத பாக்குற இவங்க எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. காலையில எல்லாருமே பஞ்சாயத்தெல்லாம் கூட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஊர் தலைவர் சில விஷயங்களை சொல்லிட்டாரு. அது கோபமாயிருச்சு, அதுதான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இப்போதைக்கு மிருகத்தை மட்டும்தான் அது சாவடிச்சிட்டு இருக்கு, போக போக மனுஷங்களையும் சாவடிக்க ஆரம்பிக்கும். அதனால கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம அந்த விஷயத்தை பண்ணி தான் ஆகணும். போலீஸுங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஆனா நம்ம புரிஞ்சு இந்த விஷயத்தை பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஊரை பத்தி இப்பதான் ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. எது இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கா, இந்த மாதிரி ஊர்ல நம்ம எதுக்கு இருக்கணும், கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. நைட்டு நேரம் ஒய்ஃபை கூப்பிட்டு இவர் கிளம்பிட்டு இருக்காரு. அதாவது கற்பனையில ஒய்ஃபை கூப்பிட்டு இவர் கிளம்பிட்டு இருக்காரு. திடீர்னு சவுண்ட் கேக்குது. இவர் செம்மையா பயந்து இங்க இருந்து ஓடலாம் பாக்குறாரு. அப்படி ஓடிட்டு இருக்கவரை 2-3 பேர் சேர்ந்த மாதிரி லாக் பண்றாங்க. எதுக்காக லாக் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஏற்கனவே ஒரு ஜோஷியர் கிட்ட சண்டை போட்டார்ல, அதாவது அந்த கிளி ஜோஷியெல்லாம் பாக்குறவர் கிட்ட சண்டை போட்டார்ல, அவர் வந்து அந்த தம்பி கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. தம்பியோட ஆளுங்க தான் லாக் பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நீ இந்த இடத்துல எல்லாம் இருக்க கூடாது, ஜோஷியெல்லாம் பார்க்க கூடாதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. தம்பியுமே இதை கேட்டு டென்ஷன் ஆயிடுறாரு. சும்மா எதுக்குடா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அவனை கயிறை போட்டு கட்டி போடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவர் ஒரு இடத்துல கட்டிலாம் போட்டுறாங்க. இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து காலையில இவர்கிட்ட விளையாட்டா பேசின பசங்க இந்த இடத்துக்கு வராங்க. டே பசங்களா கழட்டி விடுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. சரி கழட்டிடலான்ற மாதிரி கட்டெல்லாம் கழட்டிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இவரும் கிளம்பலாம் நினைக்கிறாரு. அப்பதான் அந்த எரும மாடை பார்க்கும்போது இவருக்கு பாவமா இருக்கு. இவனுங்க வெட்டிடுவாங்க, அதனால இதை விட்டுணும் அப்படின்ற மாதிரி இவருமே கழட்டி விட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப எரும மாடு ஓடிட்டு இருக்கிறத இந்த தம்பி கவனிக்கிறான். என்ன எரும மாடை யாரோ கழட்டி விட்டுருக்காங்க, எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி இவன் துரத்திட்டு ஓடிட்டு இருக்கான். இன்னொன்று பக்கம் ஹீரோவும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. திடீர்னு ஹீரோக்கு ஹெவியா ஒரு சவுண்ட் கேக்குது. காதுல பார்த்தா ரத்தம்லாம் வருது. என்ன ரத்தம் வருதுன்னு பயந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவரோட கண்ணு இருக்கு பாத்தீங்களா, வெள்ளை கலர்ல மாற ஆரம்பிக்குது. ஹீரோக்கு ஏதாவது ஆக போதா அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது அந்த பேய் தான் அப்படின்றது நமக்கு தெரியுது. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. அந்த மாடு தப்பிச்சு போயிருச்சு பாத்தீங்களா, அதை பத்தி இப்பதான் ஊர் தலைவருக்கு தெரிய வருது. ஊர் தலைவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. உன் தம்பி ஒழுங்கா பாத்துக்க மாட்டானா, போய் என்ன ஏதுன்னு பாடுறான்ற மாதிரி அண்ணன் கிட்ட சொல்றாரு. இப்ப அண்ணனும் தேடுறதுக்காக வந்துடுறாரு. அண்ணனுக்குன்னு ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்கள சேர்த்து தேடலாம் நினைக்கிறாரு. தம்பி இப்படி சொதப்பிட்டானே அப்படின்ற மாதிரி கோவமும் பட்டுட்டு இருக்காரு. இந்த சமயம் ஸ்பை கிட்ட இருந்து போலீஸ்க்கு கால் வருது. சார் அந்த எரும மாடு தப்பிச்சு போயிருச்சு, எல்லாரும் வெறித்தனமா துரத்திட்டு இருக்காங்க, நீங்க இப்ப வந்தா சரியா இருக்கும்ன்ற மாதிரி ஸ்பை சொல்லிடுறாரு. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த எரும மாடு எங்க போச்சு அப்படின்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. அண்ணனும் தம்பியும் தேடி வந்துட்டு இருக்காங்கல்ல, அண்ணன் தம்பியை திட்டுறாரு. தம்பி பதிலுக்கு அண்ணனை திட்ட ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி பேசி பேசி இவங்க 2 பேருக்குள்ளேயே சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. மாத்தி மாத்தி இந்த இடத்துல 2 பேருமே சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இதே சமயம் போலீஸ் அந்த எரும மாடை புடிச்சு கூட்டு போயிடலாம் நினைக்கிறாரு. ஆனா போலீஸ் கூட்டு போலான்னு நினைக்கும் போது இவங்க கவனிச்சிடுறாங்க. ஓஹோ இங்க இருந்து இழுத்துட்டு போலான்னு பாக்குறியா அப்படின்ற மாதிரி போலீஸையும் அந்த ஸ்பையும் லாக் பண்ணிடுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் ஃப்ரீயா இருந்தா தடுத்துக்கிட்டே இருப்பார்ல, அதனால இன்ஸ்பெக்டரையும் ஸ்பையும் லாக் பண்ணிடலான்ற மாதிரி கயர்லாம் போட்டு ஒரு மரத்துல கட்டி வச்சிடுறாங்க. இந்த திருவிழாலாம் முடிஞ்சு பலி கொடுக்கறதுலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு காதுல இருந்து ரத்தம் வந்ததுல மயங்கி தான் விழுந்திருப்பாரு. இந்த ட்ரூப்பை சேர்ந்தவங்க இவரை படுக்க வச்சிருக்காங்க. என்னப்பாச்சு நீ ஓகே தானேன்னு கேக்குறாங்க. இவரும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ இங்க வந்ததுல இருந்து எதையோ நினைச்சு சோகமாவே தான் இருப்பாரு. என்னதான்ப்பா உனக்கு பிரச்சனை, எங்க கிட்ட ஷேர் பண்ணுப்பா, நாங்க ஃபேமிலி மாதிரி தான் அப்படின்ற மாதிரி மாஸ்டர் சொல்றாரு. இப்ப இவருமே சொல்லவா அப்படின்ற மாதிரி பக்கத்துல தெரியற ஒய்ஃபை பாக்குறாரு. சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சிக்னல்லயே சொல்றாங்க. இப்பதான் ஹீரோவும் இவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவரும் இவரோட ஒய்ஃபும் ஹாப்பியா ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஒய்ஃபோட பிரெக்னன்சில சில காம்ப்ளிகேஷன் ஏற்பட்டிருக்கும். இவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாரு. அப்படி சேர்க்கும் போது இவங்களோட குழந்தை வயிற்றிலேயே இறந்து போயிருச்சு அப்படின்றது தெரிய வருது. இது தெரிய வந்தோன்னே இவருமே உடஞ்சு போயிடுறாரு. ஒய்ஃபும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாங்க.
ஒய்ஃபோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, கூட இருந்து பாத்துக்கணும்ன்ற மாதிரி நிலைமையா இருக்கும். இவருமே கூட இருந்து ஒய்ஃபை பாத்துக்கிறாரு. குழந்தைய வேற இழந்திருக்காங்கல்ல, அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இவரும் நல்லபடியா பாத்துக்கிறாரு. பிரச்சனை என்னன்னா, இவர் வேலைக்கு போனாதான் இதுக்கப்புறம் ஒய்ஃபை பாத்துக்க முடியும். நான் வேலைக்கு போய் தான் ஆகணும், பத்திரமா இருன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இவங்களுமே தண்ணி பிடிக்கிறதுக்காக கிணத்துக்கு பக்கத்துல வராங்க. அப்ப திடீர்னு திரும்பி மயக்க வந்து இவங்க பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இந்த ஊர்க்காரங்க ஏதோ பேய் தான் தாக்குது போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்க்கலான்னு வந்துட்டு இருக்காருல, அப்ப ஊர்க்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, பேய் ஓட்டுறதுக்காக கூட்டு போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இது பேய் ஓட்டுறதுக்கு கூட்டு போயிருக்காங்களான்ற மாதிரி இவரும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த டைம் ஒய்ஃபுக்கு பேய் ஓட்டுறன்ற மாதிரி தண்ணி எல்லாம் ஒருத்தர் மேல மேல ஊத்திட்டு இருக்காரு. ஒய்ஃபோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா போயிருது. அப்படி மோசமா போய் ஒய்ஃப் ஒரு ஸ்டேஜ்ல இறந்தே போயிடுறாங்க. இத பாக்குறவரு உடஞ்சு போயிடுறாரு. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் தான் இருந்திருக்கும். அதை புரிஞ்சுக்காம ஊர் மக்கள் இங்கே கூட்டு வந்து ஒய்ஃபை சாவடிச்சிட்டாங்கல்ல, அதனால தான் இவர் பயங்கரமா கோவப்படுறாரு. இந்த மூட நம்பிக்கை எல்லாம் நடக்க கூடாதுன்ற மாதிரி யோசிக்கிறவரா இருப்பாரு. இதனால தான் அந்த எரும மாட்டை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி கழட்டிலாம் விட்டுருப்பாரு. ஆக்சுவலா ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கல்ல, இதை தாங்க முடியாம இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. வீட்லயே இருக்கும் போது அவங்க ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி அவங்க கற்பனையெல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நம்ம இருக்க வேணாம், ஒவ்வொரு இடமா போலான்ற மாதிரி ஒய்ஃபை பார்த்து சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் டிராவலிங்லயே இருக்கலாம்ன்ற மாதிரி ரெண்டு பேருமே முடிவு பண்ணி டிராவலிங்லயே இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் சோகமா சொல்லிட்டு இருக்காரு. இந்த ட்ரூப்பை சேர்ந்த எல்லாருமே வருத்தமா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ட்ரூப்ல பார்வதின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஏற்கனவே ஹீரோவா உங்களுக்கு லைட்டா பிடிச்சிருக்கும். இந்த ஸ்டோரி எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோக்காக இவங்க ஃபீலிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஆறுதல் சொல்றாங்க. சீக்கிரமா டிராமாவை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் சேர்ந்து அடுத்த ஊருக்கு போயிடலாம்ப்பா, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பலி கொடுக்கிற நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. அந்த ப்ராசஸ் எல்லாம் பாக்குறதுல ஹீரோக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. இப்ப அந்த ப்ராசஸ் பண்ண போற குணாவை நமக்கு காட்டுறாங்க. அவருக்குமே இதை பண்றதுல சுத்தமா விருப்பம் கிடையாது. குணா என்ன பண்றாருன்னா, காவேரியை மீட் பண்ணி பேசுறாரு. கண்டிப்பா என்னால பண்ண முடியாது, நாங்க தான் அந்த எரும மாடை வெட்டணுமா, ஏன் உங்க ஆளுங்களா வெட்ட மாட்டாங்களா, இதுக்கப்புறம் என்னால கண்டிப்பா அந்த விஷயத்தை பண்ண முடியாது, நம்ம பேசாம வெளியூருக்கு ஓடி போயிடலாம்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. எந்த சமயம் ஓடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேருமே பேசி வச்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோ வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பார்வதி க்ளோஸா வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஏன்னா அவரோட ஸ்டோரி எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறதுனால ஒய்ஃப் அப்செட் ஆவறதை இவர் கவனிக்கிறாரு. ஒய்ஃப் கோச்சுக்கிட்ட மாதிரி வெளியே எந்திரிச்சு போறாங்க. இவர் சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்ப வெளியே வரும்போது எல்லாருமே டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் பண்றாரு. ஹீரோ எப்பவுமே சோகமாவே தான் இருப்பாரு. இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சு டான்ஸ் எல்லாம் பண்றாரு. அவங்க எல்லாருமே சரக்கெல்லாம் குடிக்க சொல்றாங்க. இவருமே அவங்க கூட சேர்ந்த மாதிரி சரக்கெல்லாம் அடிக்கிறாரு. ஜாலியா டான்ஸ் பண்ணி டயர்டா கீழே விழுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஒய்ஃப் பாக்குறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் நிம்மதியா இருக்காரு. இப்ப நம்ம போலான்ற மாதிரி இவரோட லைஃபை விட்டு இவங்க போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அந்த குணா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்காக ஒரு இடத்துக்கு வந்து வெயிட் பண்றான். அவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறேன், நம்ம சேர்ந்து கிளம்பலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப வித்தியாசமா இவனுக்கு சவுண்ட் கேக்குது. அந்த பேய் தான் ஏதோ பண்ண போது போல அப்படின்ற மாதிரி இவன் செம்மையா பயந்துட்டு இருக்கான். ஆனா மரத்துக்கு அந்த சைடுல இருந்து அந்த தம்பி வந்து நிக்கிறான். என் தங்கச்சியும் நீயும் ஓடி போறதுக்கு பிளான் போட்டு வச்சிருக்கீங்க போலியே, வேற ஒரு ஜாதிக்காரன் கூட ஓடி போக விட்டுருவனா அப்படின்ற மாதிரி அவன் தெனாவட்டா சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நடக்கிறத காட்டுறாங்க. இப்ப ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து அவன் இறந்து போயிட்டான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. தம்பி தான் சாவடிச்சு ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்காரு போல. இப்ப அவரோட பாடி இருக்கிற இடத்துக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. குறிப்பா இறந்து போன குணாவோட அம்மாவும் தம்பியும் அந்த இடத்துக்கு வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஊர்க்காரங்களும் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும், அந்த பேய் தான் கோவப்பட்டு இப்படி பண்ணிருக்கோம், இதனால தான் நைட்டு நேரம் இந்த பகுதிக்கெல்லாம் வர வேணாம்னு சொல்றது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்னதான் பேய் அடிச்சதா அவங்க பேசினாலும் இந்த அம்மாக்கும் தம்பிக்கும் கண்டிப்பா இந்த அண்ணன் தம்பிங்க தான் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஊர் தலைவரோட பொண்ணை இவன் லவ் பண்ணிட்டு இருந்தான், அதனால பண்ணிருப்பாங்கன்றது தெரிஞ்சிருது. ஏன் அந்த தங்கச்சிக்குமே அண்ணனுங்க தான் பண்ணிருப்பாங்கன்றது தெரிஞ்சிருது. அண்ணனுங்க தான் பண்ணாங்கன்றது இந்த தங்கச்சிக்கு தெரியும். ஆனா எதுவுமே பண்ண முடியாம இவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. குணா கூட பழகுனாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இந்த இடத்துல யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு தான் அந்த பலி கொடுக்க போறாங்க. ஹீரோவும் திருவிழால என்ன வேலை பண்ணுவாரோ அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பார்வதிக்கு இவர் மேல இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு சொன்ன பாத்தீங்களா, இவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. இவரும் சாதாரணமா அவங்க கிட்ட சிரிச்சுலாம் பேசுறாரு. இவருக்குமே லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பலி கொடுக்கிற சடங்கு நடக்க போது பலி கொடுக்கிறதுக்காக தம்பியை வர வைக்கிறாங்க. குணா இறந்து போயிட்டார்ல, அதனால தம்பியை வர வைக்கிறாங்க. அதே மாதிரி மாஸ்டருக்கு இந்த சடங்கை பத்தி எல்லாம் தெரியாதுல்ல, இந்த ஊர்ல இருக்க ஒரு பெரியவர்கிட்ட சடங்கை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அந்த பெரியவர் நிறைய விஷயங்களை சொல்றாரு. ஒரு வட்டத்துக்குள்ள நிக்க வச்சுதான் அந்த எரும மாட்டோட தலையை வெட்டுவாங்க. அப்படி வெட்டும் போது ரத்தம் சதறம் பாத்தீங்களா, சதற ரத்தம் யார் மேலயும் படக்கூடாது. அப்படி பட்டா அந்த சாத்தம் அவங்களையும் கேக்குதுன்ற
மாதிரி அவங்களையும் பலி கொடுப்பாங்க. சோ கவனமா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த தம்பி நான் வெட்ட மாட்டேன் தயங்கிட்டு இருக்கான். நீ தான் வெட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபோர்ஸ் பண்ணி வெட்டுறதுக்காக கூட்டு வந்துடுறாங்க. அவன் புதுசுல கொஞ்சம் கையெல்லாம் நடுங்குது. பயந்துகிட்டே ஒரு ஸ்டேஜ்ல அவன் வெட்டுறான். அப்படி வெட்டும் போது அந்த அருவா இருக்கு பாத்தீங்களா, அந்த அருவா பறந்துலாம் போயிட்டு இருக்கு. பறந்து போன அருவா அங்க இருக்க ஈரோ மேல பட்டுருது. அருவா பட்டா ரத்தமும் படும்ல, ஈரோ மேல ரத்தம்லாம் பட்டுருது. ரத்தம் யார் மேல படுதோ அவங்களையும் வெட்டணும்ன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அதனால ஊர்க்காரங்க எல்லாருமே ஹீரோவை துரத்துறாங்க. ஐயோ நம்மள ஏதாவது பண்ணிட போறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பயந்த மாதிரி இங்க இருந்து ஓடுறாரு. ஹீரோக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி பார்வதியும் இந்த இடத்துல பதட்டப்பட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இவனுங்களுக்கு பயந்து தப்பிச்சு ஓடுறாரு. ஆனா இவனுங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி சுத்து போட்டு ஹீரோவோட கதையை முடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த பேய் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு வந்துருது போல. அதோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணி இவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துது. இவங்க எல்லாருமே காது வலி வந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்க எல்லாரோட கண்ணும் வெள்ளையா மாறிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோக்கு போன ஜென்ம ஞாபகம் எல்லாம் வர ஆரம்பிக்குது. போன ஜென்மத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஒரு சாமியார் மாதிரி இருந்திருப்பாரு போல. என்ன நடந்தது அப்படின்றத தெளிவா நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி சில மன்னர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க இதுக்கு பெர்மனண்டா ஒரு சொல்யூஷனை கொண்டு வரணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணிருப்பாங்க. என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அப்ப இருந்த சாமியார் இருக்கார்ல, நீங்க என்ன பண்ணாலும் சரி இப்ப இதை அழிக்க முடியாது, ஆனா என்னோட தலைமுறையில வேற ஒருத்தன் வருவான், அவனுக்கு இந்த ஞாபகங்கள் எல்லாமே போயிடும். ஞாபகங்கள் போனதுக்கு அப்புறம் அவன் ஒரு முடிவு எடுக்கணும். அவன் உயிரை தந்து இந்த பொம்மையை அழிக்கணும். அப்படி அவன் முடிவு எடுத்தானா பொம்மை அழியும், இல்லனா அப்பயும் பொம்மை அழியாது அப்படின்ற மாதிரிலாம் சாமியார் சொல்லியிருப்பாரு. அதாவது ஹீரோவோட முன் ஜென்ம சாமியார் சொல்லியிருப்பாரு. அது எல்லாமே இப்ப ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆயிருது. இப்ப ஹீரோ இருக்கார்ல, நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல அந்த பொம்மையை அழிக்கணும்னு யோசிக்கிறாரு. ஏன்னா இந்த ஊரை சேர்ந்த எல்லாருமே வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. செத்து போனா மொத்தமா செத்து போயிடுவாங்கல்ல, காப்பாத்தணும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதனால அந்த பூஜையை இந்த இடத்துல பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பூஜையை வந்து நெருப்புக்கு நடுவுல உட்கார்ந்த மாதிரி தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நெருப்பு இவரையே சாவடிச்சிரும். அதுதான் கான்செப்டா இருக்கும். இவருமே அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பண்ணும் போது அந்த பொம்மை கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிட்டு இருக்கு. இவர் எரியற மாதிரியே அங்க இருக்க அந்த பொம்மையை எரிய ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டேஜ்ல இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் உயிரை தந்து அந்த பொம்மையோட கதையை முடிச்சிடுறாரு. இவர் இறந்து போயிட்டு இருக்கும் போதுதான் மக்கள் எல்லாருமே சாதாரண நிலைமைக்கு வராங்க. இவர் தான் அந்த பொம்மையை சாவடிச்சிருக்காரு அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சிருது. நம்மளை காப்பாத்துறதுக்காக அவரோட உயிரியை தியாகம் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாருமே இந்த இடத்துல எமோஷனல் ஆகுறாங்க. அதே மாதிரி இறந்து போயிட்டாருன்ற மாதிரி பார்வதி ஃபீல் பண்றாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படமும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.